அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க ஆணையிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஏற்கனவே 2 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு இன்றைய தினம் நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இங்கு மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி இது குறித்து பதிலளிப்பதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் அதுக்காக வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை 8ஆம் தேதிக்கு நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கின் உடைய வாதங்களானது நடைபெறும். முதலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் உத்தரவானது பிறப்பிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.